அவரை கூப்பிடுங்களேன். தம்பி பிரபா, என்ன பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போற? இந்த பாரு, கல்யாணத்தை முடிச்சுட்டு படிக்கலாம் இல்ல? உன்னை யார் வேண்டாம் சொன்னாங்க? ஏன் படிப்பு முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன்பா காலையில எல்லாம் உங்களாலதான். தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவங்களுக்கு சம்மதம் சொல்லலான்னு அவன் என் வார்த்தையை தட்ட மாட்டான்னு பெருசா அழுத்திக்கிட்டீங்களே. இத பாருங்க, பசின்னு உட்கார்ந்த புள்ள சாப்பிடாம எந்திரிச்சு போறான். எங்க போயிட்டு போறான்? எல்லாம் சும்மா போசு. இந்த காலத்து பசங்க எவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா தாலி ரெடியான்னு கேக்குறான். ஆனா ஒண்ணு, மீனாவை கண்ணால பார்த்தான் மாட்டேன்னு சொல்ல மாட்டான், பொத்துன்னு மடியில விழுந்துருவான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. தம்பி போட்டோ வாங்கிட்டு அமிச்சுட்டு பொண்ணு ஜாதகத்தை. அத்தனோட போட்டோ வந்திருக்கு. எங்க கூட பாருங்க. முடியாது, நான் தான் முதல்ல பாப்பேன். என்னடி அது? அத்தனோட போட்டோ. ஐயய்ய, அம்மாவாசை இருட்டு தேவை. என்னடி சொல்ற? அவ்வளவு சிகப்பு. அப்படியா? உடனே அக்கா பாக்கட்டும். மாட்டேன், அக்கா பார்த்தா அப்செட் ஆயிடுவா. எஸ், ஒரு 5 minutes கழிச்சு கூப்பிடுங்க. என்னது? ஒண்ணும் இல்ல டாடி. என்னது? அத்தானோட போட்டோ. குடு குடு காமி. என்னதான்? என்னங்க என்ன? பையன் கருப்பா இருந்தா பரவாயில்ல, நம்ம பொண்ணு சேவப்பா இருக்கா. பட் கருப்பு ஹெல்மெட் பாத்திருக்கேன், அது மாதிரி இருக்கு. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தலையில ஒரு முடி கூட இல்லையே. ஐயோ கடவுளே. அமெரிக்கா அம்ச்சி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணலாமே. இல்ல, உனக்கு தெரியாது, பேசாம இரு. என்னங்க, என்ன சொல்றீங்க? நீயே பாரு. பாரு. என்னங்க, தலையில முடியலன்னா கூட விக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லடி, கண்ணதான் உன்னை பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்கு. பாருங்க டாடி. என்ன இது? ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு பாப்பா அழ வச்சிட்டு இருக்கீங்க. குடு பார்க்கலாம். வேஸ்ட். அழகான மாப்பிள்ளை பாருடி செல்லும். எதுக்காக அவங்க அப்படி எழுதணும்? என்ன பிடிக்கலையா? நீங்க கேட்ட வரதட்சணை பிடிக்கல. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? லதாவை கல்யாணம் பண்ணீங்க, நீங்க கேட்ட வரதட்சணையை நான் கொடுத்துறேன். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்க பொண்ணுக்கு பெரியப்பா பையனா, சித்தப்பா பையனா, இல்ல மாமா பையனா, அத்தை பையனா? பின்ன யாரு? நான் ராஜாவோட ஃப்ரெண்ட். ஒருத்தரோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட நண்பர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லுவாங்க. உண்மையான நட்புன்னா என்னன்னு இப்போ நான் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி ஒரு நண்பர் ராஜாவுக்கு இருக்காருன்னா, வெல், அவரோட தங்கச்சிய நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களோட நட்பை கௌரவிக்கிறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி தெரியல. திருப்தி தானே? தேங்க்யூ.